பிரதிவாதங்கள் நிறைந்த ஒரு திரைப்படம் என்றால் திரௌபதி. மோகன்ஜி இவர் திரைப்படம் எடுக்கும் பொழுதே ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைல் இருக்குது. இப்போ பாலச்சந்தர் இருப்பார், அவர் அவர் சாதி சம்பந்தப்பட்ட குறைகளை, நிறை என்பதை விட குறைகளை சுட்டி காட்டுவார் நிறைய விஷயங்கள். அதனால் அந்த சாதியில் இருந்து அவர் எதிர்ப்பு இருக்கார். மரியாதைக்குரிய விவேக் அமரர் இருந்தார். அவர் நிறைய காமெடி செய்யும் பொழுது குறிப்பாக அவர் சார்ந்த சமுதாயத்தையே சட்டையர் பண்ணியிருப்பார். அதனால் நிறைய எதிர்ப்பு இருக்காது. ஏன் நம்ம கமலஹாசனே என்ன பண்ணாருன்னா, அவை செம்மிகள் என்ன பண்ணாருன்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சொல்லி இவனும் அந்த ஜாதி தானே பாப்பாத்தி தானேங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதனால் அந்த எதிர்ப்புகள் இதுவே வேறு ஜாதிகாரங்க சொல்லியிருந்தால் எப்படி இருக்கும்? இதுதான் அந்த நம்ம மோகன்ஜியோட வேலை. அவருடைய சமுதாயம் அவர் சார்ந்ததை மதமாக இருக்கட்டும், ஜாதியாக இருந்து ஏற்றி கொள்வது, இறக்கி சொல்வது என்பது ஒரு அற்புதமான விஷயம். இன்னொருத்தவங்க இடத்துல தான் குறிப்பாக என்ன பண்ணாருன்னா, நாடக காதல் என்ற ஒரு மேட்ரு வந்தோடனே